சார் டி மேல இருந்து W கொடுத்திருக்கோம்ல சார், ஏன் சார் W ஓட பேசிஸ் நம்ம டிஃபைனே பண்ணல இந்த செட்ல? இந்த செட்ல பை டெஃபினிஷன் டயகனைசபிலிட்டிக்கு இங்க இதுவே வராது. ஸோ இது அர்த்தமே வராது. அதை எழுதிட்ட பிறகு நான் இப்படிதான் வந்தேன். டெஃபினிஷன் டிஃபைன்டு ஃபார் V2W தான். சரி, ஓகே. இப்ப இது வரேன். இப்ப ஒரு ஆபரேட்டர் டயகனைசபிளான்னு சொல்றதுக்கு என்ன சொன்னா போதும்? ஒரு பேசிஸ் கண்டுபிடிச்சா போறோம். அந்த பேசிஸுக்கு என்ன குவாலிட்டி இருந்தா போறோம்? Suppose T going from B to V and dimension of V equal to n, and if there exists a basis script B, V1, V2, and so on Vn, such that T of V1, T of Vi equal to alpha I Vi for every I equal to 1 to n. Then T is diagonalizable. Question கேட்கும். ஆபரேட்டர் வேல இருந்து வேக்கு போகுது ஒரு ஆபரேட்டர். அந்த ஆபரேட்டருக்கு எதிர்பாராத விதமா ஐ ஹாவ் எ பேசிஸ். அந்த பேசிஸ்க்கு என்ன குவாலிட்டி இருக்குது? இந்த குவாலிட்டி இருக்குது. அப்படி இருந்தா அது டயகனைசபிளா? எஸ் சார். டயகனைசபிளா? ஆர் யூ வெரி ஷூர்? செக் பண்ணி பார்க்கலாம். அப்ப இந்த டயகனைசபிளா என்ன சொல்லணும்? நீ ஒரு பேசிஸ் கண்டுபிடிக்கணும். அந்த பேசிஸ்க்கு டயகனலா மாறும். நீ அந்த பேசிஸ் கண்டுபிடிக்கிறது எங்கேயும் போக தேவையில்ல. ஆல்ரெடி கொடுத்துக்கிறான் இல்லையா, அதுவும் ஒன் ஆஃப் த பேசிஸ் தான். அந்த பேசிஸ்க்கு செக் பண்ணி பாரு. T of V1 என்னது? alpha 1 V1. T of V2 என்னது? alpha 2 V2 and so on. T of Vn equal to என்னது? alpha n Vn. With respect to T beta என்ன வரும் பாரு. இதுக்கு லீனியர் காம்பினேஷன்னா 1 into V1 plus 0, sorry, alpha 1 into V1, 0 into V2 plus and so on 0 into Vn. அப்ப காலமா எதுன்னு alpha 1 0 0 0 ன்னு எழுதுவேன். சிமிலரா ரெண்டாவதுக்கு என்ன எழுதுவா? 0 into V1 plus alpha 2 into V2 plus and so on 0 into Vn and so on. மத்ததுக்கு எழுதிக்கிட்டே வந்தனே. அப்ப 0 alpha 2 0 and so on 0 and so on 0 and so on என்னது? alpha n. What is your observation? டயகனைசபிளா இருந்தா ஒரு பேசிஸ் இப்படி மாத்தம் இல்லையா, அந்த பேசிஸுக்கு இந்த குவாலிட்டி இருக்கும். எங்கிட்ட ஒரு பேசிஸ் இருக்குது, அந்த பேசிஸுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருந்தா டயகனைசபிளா. கரெக்ட் தானே? சொல்றது புரியுதா? மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னு புரியுதா? அப்போ ஒரு ஆபரேட்டர் டயகனைசபிள் சொல்றதுக்கு என் பேசிஸுக்கு இந்த குவாலிட்டி இருந்தா போறோம். எந்த குவாலிட்டி? இந்த மாதிரி குவாலிட்டி வர மாதிரி ஒரு பேசிஸ் கொடுத்தா போதுமானது. ஏன்னா அது வந்து டயகனைசேஷன் வந்துடும். அப்படின்னா எங்கிட்ட ஒரு பேசிஸ் இருந்தா அந்த பேசிஸ்க்கு இந்த குவாலிட்டி இருக்கணும். என்ன குவாலிட்டி இருக்குன்னாக்கா, ஐ மீன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, T of Vi lambda Vi ன்னு எடுத்துட்டு போகணும். ஓகே, இல்ல அது நான் சொல்றது டீக்கு தான், பட் அர்த்தம் நான் தப்பா சொல்றேன். நானு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இந்த பேசிஸ இந்த மாதிரி எடுத்துட்டு போற குவாலிட்டி டீக்கு இருந்தா டீ வந்து டயகனைசபிள். சரி, அதை நான் பேசிஸ் சொல்றேன், பட் மனசுல நினைக்கிறது டீயை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். ஓகேவா? சரி, ஓகே. அந்த கான்வர்ஷன் ட்ரூ தான சார்? T டயகனைசபிளா இருந்தா there is a ordered basis. I have a ordered basis as this property na, then T is diagonalizable. If and only if. இது என்னது இது? If and only if T is diagonalizable, if and only if there exists some ordered basis such that T of Vi equal to lambda I Vi. இது கிளியர் தானே இது? ஓகே, சரி. சூப்பரா போகும் ஒரு தியரி. வேட்டுக்கு பார்த்துக்கலாம். பேசுறது உட்காந்துச்சுல, டெஃபினிஷன் மனசுல உட்காந்துருச்சுல என்ன சொல்றேன்றத. சரி, கொஞ்சம் புக்கையும் கொஞ்சம் கூட கையில வச்சுக்கோ, சுட சுட ஓட்டுவோம். ஓகே, இப்ப மறுபடியும் புதுசா டிஃபைன் பண்றேன். அடுத்த ஒரு டெஃபினேஷன், ஒரே ஒரு டெஃபினேஷன் தான் முடிச்சுக்கிறேன். என்ன முடிச்சுக்கிறேன்?
ரெகுலைசபிள்னா என்ன அப்படின்னு கட் பண்ணிக்கோ. அடுத்தது அடுத்த டெஃபினிஷன். let t be a linear operator, t be a linear operator on a vector space P, a non-zero vector small v in capital V is called an eigen vector of t if there exists a lambda in F such that t of v equal to lambda v. The scalar lambda called the eigen value corresponding to the eigenvector. எழுதிட்டியா பாரு, அர்த்தம் புரியுதா பாரு. எழுதிட்டுனே உடனே மனசுக்குள்ள ரீட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னு பாரு. நீங்க புரியுதா பாரு, எழுதிட்டியா பாரு. என்ன மீனிங் பாரு, எங்க போகுது பாரு. இது V வெக்டர் ஸ்பேஸ், இப்போ இது ஃபைனைட் டைமென்ஷன் ஏதாவது சொல்லிக்கிறனா? நோ, கரெக்ட் தானே? எப்பவுமே அது முக்கியம், ஆபரேட்டரா இருந்தா மட்டும் போறோம். சரியா? எப்பவுமே நம்ம என்ன டெஃபினிஷன் ரொம்ப கவனமா கவனிக்கணும். டயகனைசேஷன் ஒன்லி டிஃபைன்ட் என்னது? ஃபைனைட் டைமென்ஷன். ஏன் டெஃபினிஷன் அப்படிதான் டிஃபைன் பண்றாங்க. இப்போ இந்த டெஃபினிஷன் வந்து ஃபைனைட்டா இருந்தாலும் சரி, இன்ஃபைனைட்டா இருந்தாலும் சரி, ஆனா t என்னவா இருக்கணும்? லீனியர் ஆபரேட்டர். அப்ப t be a linear operator on a vector space. completed. அந்த ஸ்டேட்மென்ட் முடிஞ்சு. அதுக்கு அடுத்து என்ன பாரு, a non-zero vector small v is called an eigenvector of t. Na if there exists a lambda in F such that t of v equal to lambda v. நான் என்ன கொடுக்கறனோ அது lambda times னு வரணும், ஏதோ ஒரு ஸ்கேலார் டைம்ஸ் னு வரணும். கரெக்ட் தானே? அப்ப நான் என்ன வெக்டர்னா வெக்டர் ஸ்பேஸ்ல ஒரு எலிமெண்ட்டுக்கு டைரக்ஷன் உண்டு, அந்த வெக்டர் ஸ்பேஸை பொறுத்து. அப்ப வர்றது என்னது? என்ன வர்றது? அதே டைரக்ஷன் உண்டு, ஆனா அந்த வெக்டர் எப்படி மூவ் ஆகிக்குது? ஸ்கேலார் டைம். அப்ப நான் கொடுக்குற இன்புட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் மாதிரி கிடையாது. லாம்டா 1 இருந்தா கொடுக்குறதே வந்திருக்கும். லாம்டா 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். அப்படின்னா என்னன்னா, இந்த ஆபரேட்டர் இருக்கிற வெக்டரை டிஸ்டர்ப் பண்ணும், புஷ் பண்ணும், இல்ல இழுக்கும், இல்ல அப்படியே வைக்கும். கரெக்ட் தானே? அப்ப அந்த ஆபரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஒரு ஆபரேட்டருக்கு ஒரு நான்ஜுரா வெக்டர் இது போல இருந்தா அந்த நான்ஜுரா வெக்டருக்கு பேர் என்னது? ஐகன் வெக்டர் ஆஃப் t. அந்த எவ்வளவு தூரம் புஷ் பண்ணது இல்லையா, கொடுக்கறத டிஸ்டர்ப் பண்ணது இல்லையா, அந்த லைன்ல தள்ளுது இழுக்குது இல்லையா, அந்த ஃபோர்ஸ் கொடுக்குது இல்லையா, அந்த ஃபோர்ஸ் தான் ஐகன் வேல்யூ. எந்த வெக்டர் தள்ளுதோ அந்த வெக்டருக்கு கரஸ்பாண்டிங்கான லாம்டாக்கு பேர் தான் ஐகன் வேல்யூ கரஸ்பாண்டிங் டு த ஐகன் வெக்டர். தெரியுதானே? அப்ப ஐகன் வேல்யூக்கு தனி அர்த்தம் கிடையாது, ஐகன் வெக்டருக்கு தனி அர்த்தம் கிடையாது.
எந்த எலிமெண்ட் எந்த நான்ஜெரோ எலிமெண்ட் டி ஆஃப் பி லாம்டா டைம்ஸ் பின்னு சொல்லுதோ அந்த பிக்கு பேர் ஐகன் வெக்டர். அது எவ்வளவு தூரம் புஷ் பண்ணுதோ அந்த லாம்டாக்கு பேர் என்னது? ஐகன் வேல்யூ கரஸ்பாண்டிங் டு த எந்த வெக்டர் அந்த வெக்டரை சொல்லணும். சரியா? ஐகன் வேல்யூ அப்படியே சொல்லிடக்கூடாது. ஐகன் வேல்யூ கரஸ்பாண்டிங் டு திஸ் வெக்டர். ஓகே சரி. என்னப்பா ஜீரோ வெக்டர் வந்து ரொம்ப ஆப்வியஸ். டி ஜீரோ லீனியர் மேப்னா இந்த பக்கம் என்ன இருக்கும்? ஜீரோ இருக்கும். எனி லாம்டா போட்டுக்கலாம். அப்ப ஃபீல்ட்ல இருக்கிறது எல்லாமே வரும். அர்த்தம் இல்லாத போகணும். கொஞ்ச நேரத்துல சொல்லுவேன். பையன் என்ன கேக்குறான்னாக்கா பை டெஃபினிஷன் டிஃபைன் பண்ணும்போது நான் ஜீரோ வெக்டருக்கு தான் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஜீரோ வெக்டர் ஏன் சார் அதையும் டிஃபைன் பண்ணிட்டு போலாமே அப்படின்றான். என்னப்பா பண்ணிட்டு போலாம், ஒரு பிரச்சனை இல்லை. பிகினிங்ல அது செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பட் தியரி வந்து பர்ஃபெக்டா கன்க்ளூட் பண்றதுக்கு ஏதாவது ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். எதுக்கு சொல்ல வரேனாக்கா நான் ஜீரோ வெக்டர் வந்து அதை வச்சு ஒரு பேசிஸ் வரலாம். ஒரு பேசிஸ் இந்த மாதிரி இருந்தால் அடுத்து டயக்னலைசிபிள் போகலாம். இந்த பையன் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் புரிஞ்சுதா? இப்போ ஜீரோ வெக்டர் இப்படி வந்ததுன்னா ஜீரோ வெக்டர் வந்ததுன்னா இப்ப என்னுடைய அல்டிமேட் எய்ம் என்னது? டயகனலைசபிள பத்தி பேசுறேன். கரெக்ட் தானே? அப்ப கொடுத்துக்கிற ஆபரேட்டருக்கு நான் போய் பேசிஸை தேடிக்கிட்டே இருந்தேன். நான் எங்க போறது? லக்குல கிடைச்சா பரவாயில்ல, இல்லைன்னா கடல் போல இருக்குது வெக்டர் ஸ்பேஸ். எங்கே ஒரு இடம் அமுந்து எடுக்கிறோம், கிடைச்சிச்சு. அடுத்த ஆபரேட்டர் கிடைக்குமா? தெரியாது. பண்ணுவோம். வர இருவர் நான் சொல்றதுக்கான அர்த்தம் போயிடுது. அந்த பையன் கேட்ட கேள்விக்கு நான் பதில உங்ககிட்ட வர வைக்கிறேன். அது என்னன்னா இப்போ ஒரு ஆபரேட்டர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பேசிஸ் இந்த மாதிரி ஒரு பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா டயகனலைசபிள். வெரி குட், வெல் அண்ட் குட், முடிஞ்சு போச்சு வேலை. எப்படி கண்டுபிடிப்பேன்? அப்படி என்ன பண்ணணும்? ஒரு பேசிஸா போட்டு பார்க்கணும். என்ன போட்டு பார்க்கணும்? டி ஆஃப் b1 ஈக்குவல் டு லாம்டா 1 v1 வருதா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே போகணும். என்கிட்ட பேசிஸ் அன்கவுண்டபிள் மெனியே இருக்குது. இருமேன் நான் சொல்றது புரியுது? அன்கவுண்டபிள் மெனியே இருக்குது. எடுத்து போடுவோம் வராது. ஒரு துரதிருஷ்டவசம் எண்டில் வருதுன்னு வச்சுக்கோ. கொஞ்ச நாள் கடப்ப போய் சேர்ந்துருவேன். அடுத்து உன்னுடைய வாரிசு கிடக்கும், அதுவும் போய் சேர்ந்துரும். புரியுதா? ஏன்னா இடம் பெருசு, வெக்டர் ஸ்பேஸ் வந்து பெருசு. கரெக்ட் தானே? அப்ப டிஃபைன் பண்ணா யோசிக்கிறான் எல்லாம் ஆணி போடுங்கிறதுக்கு நம்ம போய் தேடணும். நம்மளே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தகுந்த மாதிரி கிரியேட் பண்ணா என்ன? அதுதான் புத்திசாலித்தனமான விஷயம். அதுதான் சயின்ஸ். மொத்தம் வச்சு டிஃபைன் பண்ணிட்டு போறோம். ஒண்ணு தேடி போடுறதுக்கு அது எவ்வளவு இருக்குது? இல்ல தேடுறதுக்கு ஏதாவது சிக்னல் கிடைச்சா பரவாயில்லையே. எங்க மஞ்சள் கலர் லைட் எரிஞ்சா அதுதான் அந்த பேசிஸ், இந்த கண்டிஷன் போய் எடுத்துடலாம். நம்ம அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கண்ணு மண்ணு தெரியாம கிடக்குது வெக்டர் ஸ்பேஸ். அவ்வளவு எலிமெண்ட் இருக்குது. நீ அப்ளிகேஷன் எடுத்து போட்டு அது வேற மாதிரி போகும். தெரியுதானே? அப்ப ரொம்ப என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயத்துல, ஒய் ஐ வாண்ட் சச், ஒய் ஐ நாட் கிரியேட். நான் ஏன் அதெல்லாம் செய்யக்கூடாது? நானே உற்பத்தி பண்ணக்கூடாது? அதை அப்படிதானே யோசிக்கணும். கரெக்டு தானே? சோ அதுக்கான ஃபர்ஸ்ட் தூண்டுதல் இதுதான். எது? இப்போ ஒரு நான்ஜீரோ வெக்டருக்கு இந்த போல வந்துருச்சுன்னா இது போல n நான்ஜீரோ வெக்டருக்கு வருதான்னு பார்க்கணும். வருது, லக்கில வருது. என்னமே லீனியர் இண்டிபெண்டன்டான்னு பார்க்கணும். அடுத்த செக். ஆமா தானே? என்னமே லீனியர் இண்டிபெண்டன்ட் தான் என்ன ஆயிடும்? பேசிஸா மாறிடும். அப்ப என் கதை முடிஞ்சு போச்சு. விளங்குதா என்ன சொல்ல வரன்றது? அப்ப நான் ஜீரோ வெக்டர் நான் ஐகன் வெக்டரா வச்சுனா எனக்கு ஒரு யூஸ்மே கிடையாது. ஏன்னா ஜீரோவுக்கு எடுத்துட்டு போவோம். ஏதோ ஒரு லாம்டானா நிறைய லாம்டா மட்டும் வந்துட்டு போவோம். கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஆனா எனக்கு டயகனலைசேஷன் வர்றதுக்கான கேரண்டிக்கு சப்போர்ட் பண்ணாது. விளங்குதாம? அவன் கேட்டு விட்டு அவன் போயிட்டான். நீ ஏதாவது பேசி கேட நாங்க போறோம் அப்படின்னு. அவன் கேள்வி கேட்டதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். அது ப்ராப்ளம் கிடையாது. அப்ப ஜீரோ வெக்டர் வச்சா அதுல இருந்து ஒரு பொதுவாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து கிடையாது. எதை சால்வ் பண்றதுக்கு டயகனலைசேஷனை கொண்டு வர்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்காது. இப்ப புரிஞ்சுதா? நான் என்ன இப்ப என்ன பண்றாங்க, இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, ஒரு நான்ஜீரோ வெக்டருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, வேற ஒரு நான்ஜீரோ வெக்டருக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது போல ஒரு n நான்ஜீரோ வெக்டருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒருவேளை என்னுமே லீனியர்லி இண்டிபெண்டா இருந்தா அந்த n நான்ஜீரோ வெக்டர் என்ன மாறிடும்? பேசிஸா மாறிடும். அப்ப பேசிஸ் கேட்கலாம். ஒரு வீக்கும் ஒரு லாம்டா கிடைச்சுனே போயிருக்கும். கரெக்டா? ஒரு லாம்டா கிடைச்சிக்கிட்டே போயிருக்கும். அப்ப எந்த பேஸ் அந்த நான்ஜீரோ வெக்டர் என்ன இருக்குது இல்லையா, அதுக்கு இல்ல டி ஆஃப் பி கூட லாம்டா 1 v1, அடுத்தது
lambda 2 v2 and so on இப்படி இருக்குது. அது பேசிஸா மாறிடுச்சுன்னா நான் என்னன்னு கன்க்ளூட் பண்ணிடுவேன், டயகனைசபிள். அப்ப டயகனைசபிள் ஒரு விஷயத்தை சால்வ் பண்றதுக்கு தான் யார் பிறந்தது? இந்த ஐகன் வெக்டர்ஸ் ஐகன் வேல்யூன்னு ஒரு கான்செப்ட் வந்ததே எதனால? டயகனைசபிளை சால்வ் பண்றதுக்கு தான். சரியா? அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு இது வந்தது. அடுத்த கொஸ்டின் அடுக்கடுக்கா போய்கிட்டே இருக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும் மேக்ஸ் படிக்கிறதுக்கு. இப்ப டயகனைசபிளுக்கு இந்த மாதிரி நான் ஜோரா வெக்டர் வந்துட்டேன், நான் எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி வந்துருச்சுன்னா முடிஞ்சது வேலை. வருன்றதுக்கு என்ன கேரண்டிய? வெக்டர் ஸ்பேஸ்ல எவ்வளவு எலிமெண்ட் இருக்குது? இந்த நான் ஜீரோ கோர்தா, இந்த நான் ஜீரோ கோர்தா, இந்த நான் ஜீரோ கோர்தான் போட்டு போட்டு எங்க போறது? புரியுதா என்ன சொல்ல வரன்றது? ரிசர்ச் இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நோக்கும். பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும் போக போக போக. இதை அவன் செட் பண்ணி வச்சுக்கிட்டே வராம பாரு. அதுக்கான சொல்யூஷன் இந்த மாதிரி. இப்ப இந்த மாதிரி வெக்டர் கிடைச்சிச்சுன்னா ஹாப்பி, கிடைக்கலன்னா தேடணும் தேடணும், தேடி தேடி பாக்குற, மறுபடியும் கிடைக்குமான்றது கேரண்டி இல்லை. சொல்றது புரியுதா? அப்ப மறுபடியும் என் டி எப்படியெல்லாம் இருந்தா இதுக்கு கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூடு. நான் வெளியெல்லாம் போய் தேட முடியாது, ஏன்னா உலகம் பறந்தது. யாரை வச்சு பார்க்கணும்? என்னுடைய ஆபரேட்டருடைய பிஹேவியர்ஸ் வச்சுதான் பார்க்கணும். சரியா? அப்ப டயகனைசபிளா இருந்தா என்னென்ன நடக்கும் அதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். அப்ப சாதாரண ஒரு ஆபரேட்டருக்கு இதுல ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வரல அப்படின்னாக்கா என்னன்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாங்க, நாட் டயகனைசபிள்னு வரும். சரிதானே? அந்த டீக்கு இந்த மாதிரி இருந்தா, அதாவது டீனுடைய பிஹேவியர்ஸும் பெருசா எதுவுமே தெரியாது இமேஜை பத்திலாம். ஆனா டீக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டீ என்னன்னே தெரியலங்க, டி ஸ்கொயர் ஈக்குவல் டு டீயாவே வருது, இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐடென்டி, இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒருவேளை இந்த டீலாம் டயகனைசபிளா வருமா? எல்லாம் கேரக்டரைஸ் பண்ணுவாங்க. அடுத்தது எல்லாத்துக்குமே ஒன்னொன்னு கேட்கறது பதில் கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ண, ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடும். ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா முன்னதுல இருந்து இந்த ஸ்டெப் வரதுக்கு அது எடுத்துருக்கும் 10 வருஷம் எடுத்துருக்கும், 50 வருஷம் கூட எடுத்துருக்கும், தெரியாது. மறுபடியும் இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் சால்வ் ஆகிறதுக்கு தெரியாது. இப்ப நான் அந்த ஏரியாவில் ஒர்க் பண்றேன் அப்படின்னாக்க அப்படி மூவ் ஆகுது. எனக்கு வந்து லக்ல கனெக்ட் ஆகிட்டே இருந்தா போயிட்டே இருப்பேன். ஆகுதுன்னா இப்போ ஒரு 100 ஸ்டூடெண்ட் எடுத்து ஒரு ஆள் ரிசர்ச் இறங்குறோம்னு வச்சுக்கோ, 100 பேருக்கு 100 ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு நீ பண்ணு நான் பண்ணு எல்லாம், இல்லைன்னா 10 பேர் சேர்ந்து 10 பேருக்கு ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தோம்னா சால்வ் பண்ணி முடிச்சுட்டே வந்துடலாம். அசைன் பண்ணி 10 பேருடைய ஐடியாவும் ஒரே மாதிரி இருந்து கேதர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ஒருத்த கண்டுபிடிப்போம் அந்த மாதிரி இந்த வி வரும். அப்ப வி அவனே செட் பண்ணுவான். இந்த பேஸ் இந்த வெக்டர் ஸ்பேஸ்ல பேசிஸ் படி இருந்தா அந்த டீக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இது விஷயங்கள் நிறைய போய்கிட்டே இருக்கும். இந்த டீக்கு இந்த மாதிரி குவாலிட்டி இல்ல வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி அது இருந்தா கண்டிப்பா அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பேசிஸ் வரும். அந்த பேசிஸ் மூலியமா அந்த டீ என்னன்னு சொல்லலாம், டயகனைசபிள். இப்படி எல்லாம் தியரி வளர்ந்துகிட்டு போகும். இது ஓகே கிளியரா? இப்ப என்ன சொல்லிக்கிறேன், டயகனைசபிள் சொல்லிக்கிறேன். டயகனைசபிள் சால்வ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஐகன் வெக்டர் n லீனியர் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா வேலை முடிஞ்சது. சரியா? ஐகன் வெக்டர்னா என்னன்னு முடிஞ்சதா? வெக்டர் நான்-ஜீரோ வெக்டர் ஐகன் வெக்டர் சொல்லணும்னா there is some lambda f such that t of v equal to lambda v, where lambda is called eigen value. அந்த ஐகன் வெக்டர் இந்த மாதிரி நமக்கு கிடைச்சதுன்னா ஐகன் பேசிஸ்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா டயகனைசபிளா கொடுத்துரும். ஐகன்னா என்ன அர்த்தம்? ஓன் அர்த்தம். ஓன் சொந்தமா என்ன கொடுக்கறனோ அது வருது இல்லையா, அது கொடுத்தா அதுவே வருது. ஓன் ப்ராப்பர்ட்டி, ஓன் டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணதுன்னு அர்த்தம். சொல்றது புரியுதா இல்லையா? ஐகன்னா ஓன், வெக்டர்னா என்னது? ஓன் திசையை நோக்கி கொடுக்கணும். இந்த ஆபரேட்டருக்கு எந்தெந்த வெக்டர்லாம் அந்த அதனுடைய திசையிலே கொடுக்குதோ அந்த வெக்டருக்கு பேர்ல என்னது? ஐகன் வெக்டர். சரி, வெரி இம்பார்ட்டன்டான ஒரு வெக்டர். இது ஓகே கிளியரா? சரி, அடுத்த மூவ் பண்ணுதா? சரி, அடுத்த கொஸ்டின் கேட்பேன். இப்ப டி வந்து லீனியர் ஆபரேட்டரு, இந்த ஆபரேட்டருக்கு ஒரு நான்-ஜீரோ வெக்டர் அதனால ஐகன் வெக்டரா போகுமா? அது வேற இருக்குது இல்ல, மாதிரி வந்துருச்சுன்னா உருவாகலாம். அப்ப எவ்வளவு சிக்கல் இருக்கு பாரு, எடுத்த உடனே வராது. அப்ப யோசிச்சு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே சரியா? சரி சரி, என்னப்பா எஃப்ல இருந்தாதான் அந்த டெபினிஷனே. எஃப்ல இல்லாத ஒரு ஃபோர்ஸ் எங்க கொண்டு போய் அட்டாக் பண்ணுவேன்?
இப்ப வே திஸ் கோஸ் டு ஆல்பா வே. ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் வேலிடா இருக்குன்னா இது எங்க இருக்கணும்? ஃபீல்ட்ல இருந்து தான் இருக்கு. நான் கேட்கறேன் அந்த லாம்டா வந்து மஸ்ட் எஃப்ல தான் இருக்குமா இல்ல வெளியில இருந்து வரணுமான்னு கேட்கறான். வெளியில இருந்து வரணும் எப்படி அட்டாக் பண்றேன்னு சொல்லணும். அதெல்லாம் அலோடு கிடையாது வெக்டர் ஸ்பேஸ்ல. வி அட்டாக் பண்ணா யார் அட்டாக் பண்ணணும்? ஃபீல்ட்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு தான் வந்து அட்டாக் பண்ணணும். அதுதான் டயகனலைசபிள் ஓவர் அப்படின்னு உனக்கு ஃபைனலா கன்க்ளூஷன் வருது. இந்த ஆல்பா ஷுட் பி எங்க இருக்கணும்? ஃபீல்ட்ல இருக்கணும். இல்லைன்னா அது ஐகன் வேல்யூன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? சரி ஓகே. அப்சர்வேஷன் கேட்கட்டா? தெரியல, அவன் கேட்கற கேள்வி எனக்கு புரியல. இப்ப நம்ம அல்டிமேட் எய்ம் என்னது? டயகனலைசபிள் கொடுக்குற வெக்டர் ஐகன் வெக்டரா இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஓகே சொல்றதுக்கு வரும் இரு வர. Suppose t going from V to V, t going from V to V and be a linear operator such that dimension of V equal to n. Then there exists V not equal to 0 in V such that T of V equal to lambda V ன்னு கேட்கிறேன். என்ன கொஸ்டின் கேட்கிறேன்னா, எந்த ஒரு ஆபரேட்டர் கொடுத்தாலும் சரி ஃபைனைட் டைமென்ஷன் கூட வேணாம். P ஆபரேட்டர்னா V a linear operator, then there exists a non-zero vector V such that T of V equal to lambda V. வருமானு கேட்கிறேன். Yes sir. Yes Sir, zero transformation எடுத்தா வர மாட்டேங்குது. அடி வாங்க போறேன். என்ன கேள்வி கேட்டேன்? ஒரு ஆபரேட்டர் கொடுத்துட்டா அதுக்கு ஒரு நான்ஜரா வெக்டர், அதனால இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகிற மாதிரி வருமானு கேட்கறேன். வாட் இஸ் அ கேரண்டி? ஒரு நான்ஜரா அதனால வருமானு கேட்கறேன். அப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா, given any operator as an eigenvector, எந்த ஆபரேட்டர் கொடுத்தாலும் given any operator there always exists an eigenvector for that operator. கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி எழுதுமா. கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி எழுதுனாதான் மேக்ஸ் கேட்சப் ஆகும். உட்காந்து பார்த்துட்டு இருக்காத. given any linear operator then T as an eigenvector னு கேக்குற क्वेश्चन. அதான क्वेश्चन தான் மேலே எழுதி போடுறது. மேலே எழுதி வச்சிக்கிறது நானு. ஓகே சரி, ஆன்சர் என்னது? ஆன்சர் எஸ் ஆர் நோவா? பாப்பா ஒரு கெஸ் பாப்பா, நீ என்ன எப்படி யூகிக்கிறன்றது. எஸ் நோவா? எஸ் எத்தனை பேர் வரும்னு நினைக்கிறேன். வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு தோணுது. நான் உங்கள்கிட்ட ஜட்மெண்ட்லாம் கேட்கல. எனக்கு தோணுது எந்த ஒரு ஆபரேட்டர் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு நான்ஜரோ வி அதனால எக்ஸிஸ்ட் ஆகும். இதெல்லாம் தைரியமா தூக்கும். பிடின்றதும் என்னது? என்ன மேன், நீ தூக்க மாட்டியா? நான் தூக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அறிவு இருக்குது. ஏன்னா இல்லைன்னு என்னால சொல்லவும் முடியாது, இருக்குதுன்னு என்னால நிரூபிக்கவும் முடியாது. அதனால தயங்குறான். கேத்த நான் சொல்லுமா, நீ தான் யூடியூபர் இல்லையா, சொல்லுமா. அரே நீ பார்த்துருப்பே, இதுக்குன்னு ஹிந்தி கற்றுருப்பா. அது யாரோ ஒரு ஆள் என்கிட்ட கால் பண்ணி, சார் நான் இந்த தமிழ் சேனல்ல பார்க்கும்போது லேட்டஸ்டா உங்க வீடியோ தான் பார்த்தேன் இந்த யூடியூப்ல. நான் மேக்ஸ் கத்துக்கிறதுக்கோசரமே ஹிந்தி கத்துக்கினேன். முதல் எக்ஸாம் பாஸ் பண்ணியா? இவ்வளவு தூரம் பண்ணிட்டு போனேன். ஏன்னா சேனல் எல்லாமே ஹிந்தியில இருக்குதான், அதனால ஹிந்தி கத்துக்கிட்டு அதாவது மேக்ஸுக்கோசரம் ஹிந்தி கத்துட்டு போறோம். அப்படி ஒரு உணர்வா இருக்கிறாங்க பத்தியா. நானும் ட்ரை பண்ணேன். கடைசியில் ஹிந்தி புரிஞ்சுதா? ஹிந்தி தெரியுமா கொஞ்ச நாளா? பாவம் எவ்வளவு ஏக்கத்தோட இருந்துக்கு உட்காந்து. என்னன்னா நடக்கட்டும், ஏதாவது கள்ள மிட்டாய் கொடு, பாட்டு உள்ள இறைக்கிற டென்ஷன். நோ டென்ஷன், நான் ஒண்ணுமே சொல்ல. நோ டென்ஷன். இருக்கிறதா டென்ஷன் ஆயிடுவோம்.
ஆன்சர் என்னது வரணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன, அந்த கொஸ்டினுக்கு ஆல்வேஸ் ஆன்சர் என்னது எஸ் கிடையாது. கரெக்டா தானே? அப்ப எஸ் கிடையாதுன்னா என்ன பண்ணணும்? என்னப்பா கவுண்டர் கொடுக்கணும். ஓகே ஆர் ஆஃப் எக்ஸ் T of P of x is equal to எழுதிட்டா வேணாவா? எழுதுங்க நீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது இப்ப முதல் இதுக்கு இருக்குதா பாரு, அப்புறம் வர இருக்குதா இல்லையான்றது. இதுக்கு யாரா ஐகன் வெக்டர் பாரு. இப்போ கொஸ்டின் ஐகன் வெக்டருக்கான டெஃபினிஷன் எழுதிக்கிறேன், கொடுத்துக்கிற ஆபரேட்டர் கொடுத்துட்டேன். இந்த ஆபரேட்டருக்கு எந்த நான்ஜரோ எலிமெண்ட் ஐகன் வெக்டரா வரும் பாரு. இல்ல மேப் டிஃபைன், இது லீனியர் மேப்பா? லீனியர் மேப் செக் பண்ண PQன்னு போட்டு தள்ளு. அது என்ன போய் இருக்குது தெரியல. நான் கொடுத்துக்கிறதுக்கு ஃபாலோ பண்ண, மறுபடியும் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் சொல்றேன். நான் கான்ஸ்டன்டா கண்ணம்மா 2ன்னு கொடுத்தா என்ன வரும்? 0. அது என்ன எழுதுவேன்? சரி, வெரி குட். இப்ப எக்ஸ்ன்னு கொடுத்தா என்ன வரும்? வல்லரசு என்ன வரும் எக்ஸ்ன்னு கொடுத்தா? பழைய ஞாபகம் வரும் உனக்கு. என்ன வரும்? என்னடா சிரிக்கிற? P of இப்ப 2 அப்படின்னு கொடுத்தா என்ன ஆயிடுது? x into 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். அப்ப இது என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்ப 0 into 2 ன்னு எழுதலாமா? அருமை சார். அப்ப 2க்கு பதிலா ஆல் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் C கொடுத்தா என்னன்னு எழுதிக்கலாம்? C. அப்ப ஆல் C நான் ஜீரோ. C வந்து என்னது? நான் ஜீரோ. அப்போ ஒன்னு ஒரு ஐகன் வெக்டர், 2 ஐகன் வெக்டர் தான், 3 என்னது ஐகன் வெக்டர், 4 எல்லா கான்ஸ்டன்ட் நம்பரும் ஐகன் வெக்டர். இதை தவிர வேற ஏதாவது வருமா? எக்ஸ் எக்ஸா T of x ஆல்ரெடி x into x பண்ணா என்ன வரும்? 1 வரும். இப்ப T of x plus 1 என்ன வரும்? x into x plus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 தான் வரும். ஆனா x plus 1 கொடுத்துக்கிறேன், ஆனா வர்றது என்ன வருது? என்ன வரும்? x plus 1 வரல. அப்ப இது என்ன கிடையாது? x plus 1 is not an eigenvector. It's not an eigenvector, but x eigenvector. இப்ப கான்ஸ்டன்ட் x. இப்ப x power என்னமே வருமா? சரி ட்ரை பண்ணுவோம். இப்ப x ஸ்கொயர் வருதா பாரு. x இன்டு டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னது? 2x. கரெக்ட்டா தானே? this is equal to என்னது? 2 times of x square. ஆமாவா? அப்புறம் and so on. x power n in general. x into n times of x power n minus 1. This is nothing but என்னது? n into x power n. ஆமாவா? அப்ப ஸ்டாண்டர்ட் பேசிஸ் என்ன வருது? ஸ்டாண்டர்ட் பேசிஸ் என்ன வருது? 1 x ஸ்கொயர் x கியூப் and so on. இது எல்லாமே என்ன வருது? ஐகன் வெக்டரா வருது.
அப்ப என்கிட்ட இந்த ஆபரேட்டருக்கு நிறைய ஐகன் வெக்டர் உண்டு. क्वेश्चन இது மட்டும் தானே, வேற ஏதாவது இருக்குதா? இந்த மாதிரி லூஸ் மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தா மனுஷன் என்னத்துக்கு ஆவறது? ஓ உங்களோட ஸ்கேலர் மல்டிபிள்ஸ் வருமா? சரி வரேன், இருப்ப அதுக்கு ஒரு பதில் சொல்லுவோம் நம்ம. இருக்குது. இமேஜிங் வேணும். நம்ம எப்படி இருந்தாலும் அவர் நம்மள திருப்பி ஏதாவது கேட்பாரு. நம்ம எந்த காரணத்தை கொண்டும் அசைஞ்சிடக்கூடாது. சரி பண்ணுவோம். வெரி குட், நல்ல ஒரு அப்சர்வேஷன் அந்த பையன் அவன் சொன்னதும். இப்ப இந்த மேப்புக்கு வேற யாரெல்லாம் ஐகன் வெக்டர் வருவாங்க, வந்து யாரெல்லாம் வருவாங்கன்னு கெஸ் பண்ணிடுவோம். இதை தவிர வேற கூட வரலாம் இல்ல, அண்டா குண்டா கூட வரலாம் இல்ல, தண்ணி பிடிச்சி வைக்கலாம். A going from R of X to R of X. நான் என்ன டிஃபைன் பண்ணிதான்? T of P of X is equal to X into P prime of X. But ஐகன் வெக்டர் இருமா வராதுமா. T of P of X is equal to lambda times P of X வரும். அதானே நமக்கு T of P of X என்னது? X into P prime of X equal to lambda into P of X. Right? Okay. What is our conclusion of this? எந்தெந்த பாலினாமியெல்லாம் இப்படி இந்த கண்டிஷனை ஹோல்ட் ஆகும்? நான் 300 வாட்டி திரும்பி பார்த்தா கூட ஒன்றும் வராதுன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு போய் ஏதாவது ஈக்குவேஷன் ஏதாவது மாத்திக்கிச்சு ஏதாவது உருட்டிட்டு வாங்க. அதான் சார் நானும் முன்னைய பிடிச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். வேற ஒண்ணும் பண்ண முடியும். ஓகே, என்ன டிகிரி பாலினாம இல்ல, அது கேவா -1. ஏறுமா இது nth டிகிரினா அது n-1, மறுபடியும் ஒரு x இருக்குது, மல்டிப்ளை பண்ணா அது என்னது? என்னது? என்ன மறுபடியும் nth டிகிரி பாலினாமியலா வருது, அவ்வளவுதான். ஆமா தானே? வேற என்ன? x பவர் வாட் லாம்டா. அந்த அம்மா வந்து எப்படி எடுத்து போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணா முன்னாடி போடுறாங்க போல இருக்குது. லாம்டா 1/2 இல்ல லாம்டா 0.001/2. தெரிஞ்சது போ கேட்ட கேள்வி. அப்படியே லாம்டா இன்டிஜரா இருந்தா நீ சொல்றது அப்படி எப்படியாவது யோசிக்கலாம். லாம்டானா இன்டிஜரா இருக்குன்னு தெரியாது, ஏன்னா ஃபீல்டுல எலமெண்ட் எப்படி வேணாலும் போலாம் இல்ல. ஆக மொத்தத்துல கேட்கற கேள்வி பூரா நாசம் பண்ணி விட்டுறீங்க. அடுத்தது அதனுடைய கன்க்ளூஷன் என்னன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா பாலினாமியல்ல ஒண்ணு விட்டு வச்சுக்குது. சரி பாப்போம், இருக்கட்டும், ஹோல்ட் அப் பண்ணுவோம். சரி, அடுத்தது இந்த அம்மா மனோரமா ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னாக்கா, ஆமா V not equal to 0 in V such that T of V equal to lambda V for some lambda in the F. ஆமா தானே? ஓகே, அப்ப क्वेश्चन என்னன்னா, ஓகே T going from V to V, இப்ப இந்த V வந்து நான் ஜீரோ வெக்டர், இது கரெக்ட் தானே? V வந்து என்னது? நான் ஜீரோ வெக்டர். இப்ப T of V வந்து பாத்தீங்கன்னா என்னது? இப்படி மேல இருக்கும், நான் எங்க வேணாலும் போவோம், கரெக்ட் தானே? T of V என்னது? மேல போக முடியும். அதுதான் வந்து என்னது? லாம்டா டைம்ஸ் V ஆ இருக்குது, கரெக்ட் தானே? என்னவா இருக்குது? லாம்டா டைம்ஸ் V ஆ இருக்குது, சரிதானே?